ஏர்ஃபோர்ஸில் சேர அத்தனை பேருமே பைலட் ஆகிட முடியாது. பைலட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பைலட் ட்ரைனிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேறு எந்த ஏர்ஃபோர்ஸுமே ட்ரெயின் பண்ணல. ஸ்ட்ராட்டஜியை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் வந்து நம்ம அதெல்லாம் டிஸ்கஸே பண்ணக்கூடாது. இந்த சிறப்பு பதிப்புகளோடு நான் உங்கள் சௌந்தர்யா. மக்கள் நீங்கள் நினைக்கும் முக்கியமான தொகுப்புகளை கண்டறிந்து உருவாக்கி வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகளாக மாறியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்திய விமானப்படை முன்னாள் அதிகாரி சர்ஜன் மகேஷ் அவர்களுடன் ஒரு பிரத்யேகமான மற்றும் ஆழமான உரையாடலை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்திய வானில் என்னதான் நடக்கிறது, நமது வான்வழி பாதுகாப்பு குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன, எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள சமாளிக்க இந்தியா எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது. காத்திருங்கள், இது நீங்கள் தவறவிட விரும்பாத உரையாடல். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானுடைய திடீர் ஊடுருவலுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக அணி திரண்டு பதிலடி கொடுக்க முடியும்? ஊடுருவலில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட மெக்கானிசம் 2 நிமிஷம் அவ்வளோதான். ஆப்ரேஷன் ரெடினஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் என்னென்னா வந்து ஃபார்வர்ட் பேசஸ் எல்லா இதுலேயுமே வந்து நாங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஸோ காலையில் வந்து சன்ரைஸ்லேருந்து சன்செட் த்ரெட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 24 ஹவர்ஸாக இருக்கும். எந்த ஒரு த்ரெட் அந்த மாதிரி வந்து ஊடுருவல் எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். ஏர் சுப்பீரியாரிட்டி நம்ம காமிக்கிறதுக்காக வித்தின் 2 மினிட்ஸ், ஒரு சில ஃபைட்டர் பிளேனுக்கு மட்டும் 3 மினிட்ஸ் இருக்கும். பட் 3 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம வந்து ஏர்போன் ரெடி ஆகி அவங்கள விரட்டுறதுக்கு நம்ம தயாராகிடும். 3 நிமிஷம் அவ்வளோதான். அதிகபட்ச நேரமே 3 நிமிஷம் தான். சரி, இப்போ ஐஏஎஃப்ல சேரணும் அப்படின்னு ஆஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்குமே ப்ரியாரிட்டி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட கொள்ளு தாத்தா 2 பேர் இருந்தாங்க. எங்கள் அப்பா இல்லை, நான் வந்து 3வது ஜென்ரேஷன் சோல்ஜர். அவங்க 2 பேரும் ஆர்மியில் இருந்தாங்க. ஸோ வெளிநாட்டில் பர்மா, பாஸ்ரா அந்த மாதிரி இடத்துலலாம் கூட ஃபைட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் இந்தியாவில் ரொம்ப ஃபார்வர்ட் பேசிஸில் நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபேமிலியிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். 2வது யூனிஃபார்ம்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் இது. ப்ளஸ் வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸில் சேர அத்தனை பேருமே பைலட் ஆகிட முடியாது. பைலட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். பட் அத்தனை பேருமே அந்த பைலட்டுக்கான சப்போர்ட் சர்வீஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஸோ அவங்க வந்து இப்போ அது வந்து ஒரு ஏவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி வந்து அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட், நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. வெப்பனாக இருக்கலாம், இல்லை ஏரோப்ளைன் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மல் கிளரிக்கல் டியூட்டியாக இருக்கலாம், இல்லை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் அலைட் சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக நாங்கள் சேர்ந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்திசாலி லெவல் ஒரு 80% 90% வாங்குறவங்க தான் ஏர்ஃபோர்ஸில் நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. டிமாண்ட் அந்த மாதிரி. ஏன்னா வந்து உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் இருக்கணும், இப்போ வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சேர்த்துட்டாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக சேருங்க. பேசிக்காக எந்தெந்த கேட்டகரிலாம் அவங்க வந்து கண்டிப்பாக தயாராக. 2வது அதான் வந்து ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குது, அட்மின் பிரான்ச் இருக்குது, ஃப்ளைங் பிரான்ச் இருக்குது. ஃப்ளைங் பிரான்ச்லையுமே வந்து நீங்கள் ஃபைட்டர் பைலட் ஆகலாம், டிரான்ஸ்போர்ட் பைலட் ஆகலாம், ஹெலிகாப்டர் பைலட் ஆகலாம், ட்ரோன் பைலட்டாகவும் ஆகலாம். ஓகே. அதேமாதிரி டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கு சப்போர்ட்டிங்காக தேவையான இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ரன்வே மெயின்டெனன்ஸ், ஏர்ஃபீல்ட் லைட்டிங் இது பார்க்குற இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், பிளானிங், ஐடி இதை மெயின்டைன் பண்ணுற இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபீஸர்ஸாக நீங்கள் போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இல்லாட்டி வந்து ஃபுல் டைம் கமிஷனாகவும் போகலாம். நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸோட வெப்சைட் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து எப்போ ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். செலக்ட் ஆகிக்கலாம் நீங்கள். சார், இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் குறிப்பாக இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பஞ்சாப் போன்ற முக்கியமான பகுதிகளில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வான்வழி தாக்குதல் செய்யறதுக்கு தயாராக இருக்கு? எப்போதுமே 24 மணி நேரம் 365 நாளுமே தயாராக தான் இருக்கும் எப்போதுமே. இதில் வந்து என்னென்னா வந்து ப்ரிப்பேர்னஸ் தான். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பைலட் ட்ரைனிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேறு எந்த ஏர்ஃபோர்ஸுமே ட்ரெயின் பண்ணல. எல்லா ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸுமே வந்து அந்த ஆப்ரேஷனல் ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லி ஆப்ஸ், அதுக்கப்புறமா பைலட்ஸ் கோர்ஸில் ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது, க்ரீன், மாஸ்டர் க்ரீன் அந்த மாதிரிலாம். ஸோ கண்டினியூவாக வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருக்கும். நாங்கள் 365 டேஸுமே ட்ரைனிங் டே தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை,
மற்றபடி அவங்களுக்கு சரௌண்டிங்காக நாங்கள் வந்து சப்போர்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, எங்களுக்கும் அந்த ட்ரைனிங் கூடவே தான் நடந்துட்டு இருக்கோம். சார் அந்த எனி டைம் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழல்னாலும் அதை கையாளுறதுக்கான கண்டிப்பாக ஆபத்தான சூழல்னா வெறும் போர் சூழல் மட்டும் நாங்கள் வந்து பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் எப்போதுமே வந்து ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஃபர்ஸ்ட், மிஷன் ஆல்வேஸ் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து உத்தராகண்டோட ஃப்ளட், ஓகே, ஹிமாச்சல், ஈவன் வந்து அவலாஞ்சில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ், கேரளா ஃப்ளட், எல்லாத்துக்குமே. அதாவது வந்து ஈவன் நம்ம சென்னை ஃப்ளட் அப்போ கூட வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, ஈவன் இன்ஃபேக்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்த ப்ரெக்னென்ட்லாம் கூட எடுத்து நம்ம வந்து அதாவது வந்து டைம் கிரிட்டிக்கல் அந்த மாதிரி எமர்ஜென்சி கூட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் ஏர்ஃபோர்ஸில். சார் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியா நடத்துச்சு. ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூருக்குமான ஒற்றுமை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல இருந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எந்த அளவுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? ஸ்ட்ராட்டஜியை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து டாப் பிராஸ் இப்போ ஏர்ஃபோர்ஸில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க டிசைட் பண்ணுறது. புரியுது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அதெல்லாம் டிஸ்கஸே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வந்து என்னென்னா வந்து நம்ம போனோம், டெரர் இருந்தது, அந்த லான்ச் பேட் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே போனோம், அட்டாக் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து நம்மளோட இன்டென்ஷன் வந்து பஹல்காமுக்கு அப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா வந்து டெரர் கேம்பை தான் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட்கோட சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு அண்ட் வி ஹேவ் டு ஃபைட் பாகிஸ்தான் ஆர்மி ஆல்சோ. ஓகே, இதில் வந்து என்னென்னா வந்து சமீப காலமாக வந்து நம்ம அப்கிரேட் பண்ண எல்லா ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம், ரடார்ஸ், ரஃபேல் மாதிரி ஃபைட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சது. ஓகே, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட இருக்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம வார் ப்ரிப்பேர்னஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு இது வந்து ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு. பாலாகோட்டில் அந்த சந்தர்ப்பம் இல்லை. சார் இப்போ சீஸ் ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணியுமே வந்து அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சீஸ் ஃபயர்னா வந்து வாரில் மட்டும்தாங்க பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து சீஸ் ஃபயர்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன அக்ரிமெண்ட், நாங்கள் ஃபயரிங் இப்போ நிறுத்திக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாரில் மட்டும்தான் உங்களுக்கு சீஸ் ஃபயர் வரும். இது போன்ற பல பிரத்யேகமான தகவல்கள் நிறைந்த நேர்காணலை பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.